Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். ஸோ நம்ம யூடியூப் சேனல்ல ஏவி ரிசீவர், சப்வூஃபர், ஸ்பீக்கர்ஸ், ப்ரொஜெக்டர், ஸ்கிரீன் இது எல்லாமே பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நம்மளே வாரண்டி கிளைமிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அடுத்து ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ், இன்ஸ்டாலேஷன், கேலிபிரேஷன், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கே நம்ம ஒரு சேல்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மரன்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல சினிமா 60 அப்படிங்கிற மாடல் தான் இன்னைக்கு நம்ம சேல்ஸ்க்காக எடுத்துருக்கிறோம். இது ஒரு சீல்டு பீஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஓப்பன் பண்ணி வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்கு, டீட்டெயில் என்ன இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ மரன்ஸ்ல நியூவா அவங்க லான்ச் பண்றது பாத்தீங்கன்னா சினிமா சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சினிமா சீரிஸ்ல சினிமா 70, 60, 50, 40 இந்த மாதிரி சீரிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க மாடல் பாத்துட்டீங்கன்னா சினிமா 60. ஸோ இது பாத்துட்டீங்கன்னா 7.2 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா டோட்டலா 7 ஸ்பீக்கர்ஸ், 2 சப்வூஃபர் கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டேஜ்னு பார்க்கும்போது 8 ohmsக்கு 100 வாட்ஸும் 6 ohmsக்கு 140 வாட்ஸும் யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது தவிர பாத்துட்டீங்கன்னா 7 சேனலுக்கும் ப்ரீ அவுட் செக்ஷன் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு ஐஎன் ஸ்பீக்கர் சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை பாத்தீங்கன்னா ஒரு சில ஏவி ரிசீவர் பவர் பண்ணாது. அதை பவர் பண்றதுக்கு ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி ஆட் பண்ணும் போது இந்த ப்ரீ அவுட் இருந்தா மட்டும்தான் நீங்க அதில் ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த ஏவி ரிசீவர்ல பாத்துட்டீங்கன்னா 7 சேனலுக்கு ப்ரீ அவுட் செக்ஷன் உங்களுக்கு இதுல கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ், dtsx, டால்பி ட்ரூ ஹெச்டி, டால்பி டிஜிட்டல் பிளஸ், டிடிஎஸ், ஹெச்டி மாஸ்டர் ஆடியோ இந்த எல்லா ஃபார்மேட்டுமே சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இதுல கொடுத்துட்டாங்க. வீடியோ ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா 8K, 4K இது ரெண்டுமே பாசிட்டிவ் பண்ற மாதிரி உங்களுக்கு இதுல கொடுத்துட்டாங்க. அப்படி 8Kல பாசிட்டிவ் பண்ற மாதிரி 60 ஹெர்ட்ஸ்ல சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த ஃபிலிம் ஃபேர் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சப்போர்ட் பண்ணும். 4Kல உங்களுக்கு நீங்க பிளே பண்ணும் போது 120 ஹெர்ட்ஸ்ல சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நீங்க 4Kல எதனா பிளேபேக் பண்றீங்க அப்படின்னா HDR, HDR10, HDR10 பிளஸ், டால்பி விஷன், டைனமிக் HDR. ஸோ இதுல பாத்துட்டீங்கன்னா டைனமிக் HDR அப்படிங்கறத உங்களுக்கு ஆட் பண்ணி இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ப்ளூடூத், வைஃபை, யூஎஸ்பி ஆப்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இது 3 வழியாவும் நீங்க எதனா பிளேபேக் பண்ணும் போது உங்களுக்கு எதனா லாஸ் ஆகாம இருக்கிறதுக்காக ஹை ரெசல்யூஷன் ஆடியோ அப்படிங்கிற டெக்னாலஜி இதுல யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அமேசான் மியூசிக், ஸ்பாட்டிஃபை, ஏர் பிளே இது தவிர பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அலெக்சா, அதாவது வாய்ஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கான அலெக்சா, ஆப்பிள் மாதிரி போன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சிரி கண்ட்ரோல் மூலியமா நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம், சிரி கண்ட்ரோல், மொபைல் அப்ளிகேஷன். இது தவிர பாத்தீங்கன்னா ஹியாஸ், இந்த எல்லா விதமான அப்ளிகேஷனும் இப்ப கரண்டா இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் உங்களுக்கு இதுல இன்பில்டாவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இந்த HDMI வழியமா நீங்க எல்லாம் பிளேபேக் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா 8K வரைக்கும் பிளேபேக் பண்ணிக்கலாம். 6 HDMI இன்புட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல 3 HDMI இன்புட் பாத்துட்டீங்கன்னா 8Kல வரும், 3 HDMI பாத்தீங்கன்னா 4Kல பாசிட்டிவ் பண்ண மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்டரி பாத்துட்டீங்கன்னா ARC அண்ட் ERC. இந்த ARC, ERC ரெண்டுமே உங்களுக்கு இன்பில்டாவே இதுல கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரெண்டுத்திலுமே உங்களுக்கு டால்பி அட்மாஸ் தாராளமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் பேக்கேஜஸ் லே அவுட். இந்த ஸ்பீக்கர் லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 7 சேனல் அப்படிங்கறதுனால நீங்க ஒரு டால்பி அட்மாஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃப்ளோர்ல 5 ஸ்பீக்கர்ஸும் சீலிங்ல 2 ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுங்க. இதுதான் வந்து டால்பி அட்மாஸோட லே அவுட். அப்படி இல்ல நான் ஃப்ளோர்ல வந்து மேல ஹேங் பண்ண முடியலன்னா ஃப்ரண்ட் ஹைட்டா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 7.2 சேனல் யூஸ் பண்ணலாம், 7.1 யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை நான் ஒரு 5.1 சேனல் தான் வச்சிருக்கனால தாராளமா நீங்க 5.1 சேனல் போட்டும் இது யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இதுல இன்பில்டாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இதோட அந்த டிசைனிங் பத்தி நான் பேசி ஆகணும். ஸோ யூஸ்வலா இருக்கக்கூடிய மற்ற மரான்ஸ் பார்த்து இதுக்கு முந்தின இந்த சீரிஸ் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா 5015 சொல்லுவாங்க. அந்த 5015 ஸ்டாப் பண்ணிட்டு தான் இந்த சினிமா 60 உங்களுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதோடைய பேட்டர்ன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவுட்லுக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாமே டோட்டலா இவங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இன்னொரு விஷயம், இதுல ஆம்பிளிஃபிகேஷன் செக்ஷன் பாத்துட்டீங்கன்னா கிளாஸ் ஏபி யூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு சில பிராண்ட்ல கிளாஸ் டி யூஸ் பண்ணுவாங்க, இதுல கிளாஸ் ஏபி யூஸ் பண்றாங்க. ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் HDMI, கோஆக்சல், ஆப்டிக்கல், எல்ஆர் இன்புட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க லேன் எதனா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா
வைஃபையும் கொடுத்துருக்காங்க, லேண்ட் போட்டு இன்பில்டாவே உங்களுக்கு இதுல கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க மொபைல் வச்சிருக்கீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அது மூலியமா நீங்க ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இதை தவிர இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் என்ன தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள்ல போயிட்டு இந்த மாடல் போட்டாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இல்லை எனக்கு அதுல கிளாரிபிகேஷன் கிடைக்கலன்னா நீங்க எனக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலியமா கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. பேமெண்ட் ஆப்ஷன் பாத்துட்டீங்கன்னா போன்பே, ஜிபே, கிரெடிட் கார்டு ஆன்லைன் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். முழுக்க சீல்டு பீஸா தான் இருக்க தவிர நான் ஓபன் பண்ணவே இல்லை. ஸோ இது யாரு வாங்குறாங்களோ அவங்க மட்டும் தான் ஓபன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நான் ஓபன் பண்ணாம கொண்டு வந்திருக்கிறேன். சீல்டு பீஸா மட்டும் தான் நம்மள்ட்ட அவைலபிளா வந்திருக்கு. இதோட பிரைசிங் ரேஞ்ச் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பேக் ஆர் வாட்ஸ்அப் ரெண்டுமே பண்ணுங்க. பிரைஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது தவிர வேற எதனா உங்களுக்கு ப்ராடக்ட் தேவை, ஒரு டெமோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நீங்க நேரில் வந்து டெமோ பார்க்கலாம். நம்ம பிளேஸ் பார்த்துட்டீங்கன்னா சென்னை பல்லாவரத்துல தான் இருக்கு. ஸோ வேற ஸ்பீக்கர்ஸ் பார்க்கணும், சப்வூஃபர் பார்க்கணும், ரிசீவர் பார்க்கணும்னு நேரில் வந்து நீங்க தாராளமா பார்க்கலாம். அப்படி இல்லை வெளியூர்ல இருக்கீங்கன்னா உங்க என்கொயரி மூலியமா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்ம கிட்ட நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் முழுக்க நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கு, இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் இருக்கு, வாரண்டி சப்போர்ட் இருக்கு. ஸோ ஆஃப்டர் பர்ச்சேஸ்க்கு அப்புறம் நீங்க எந்த டைம் நீங்க கால் பண்ணாலும் என்ன ரிலேட்டடா நீங்க என்கொயரி கேட்டாலும் நம்ம சைடு டெக்னிக்கல் சப்போர்ட் நம்ம கொடுத்து தான் இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு ரிசீவர் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அக்சசரிஸ் யூஸ் பண்ணுங்க. அந்த அக்சசரிஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்க வாங்குற படையிட்டு நல்ல ஒரு ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் உங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த ஒரு என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்திருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.